ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இது நீங்கள் சாதாரண ஹாரர் மூவி மட்டும் நினச்சிடாதீங்க. இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஹாரரையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. ஹாரர் ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, இந்த படத்தை எக்காரணத்தை கொண்டு தனியாக பார்க்காதீங்க, நைட்டில் பார்க்காதீங்க, மெயினாக ஹெட்ஃபோன் போட்டு பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு நான் பொறுப்பில்லை. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு சின்ன பையன், அவனுக்கு தலையில அடிபட்டுருது. அப்படி பட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவன் கண்ணுக்கு தெரியற அமானுஷ்யமான பேய்ங்க எல்லாமே அவனை கொல்ல ட்ரை பண்ணுது. இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த பேய்ங்க எதுக்காக அவனை கொல்ல துடிக்குது அப்படின்ற ஒரு கதையை ரொம்ப சூப்பரா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்து, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து, ரொம்ப ஹாரரா ரொம்ப பயங்கரமா நமக்கு நொடிக்கு விறுவிறுப்பா சொன்ன படம் தான் சைலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க இல்லையா, இவன் பேர் தான் பாஸ்கரா. நம்ம இவனை பாஸ்கர்னு வச்சுப்போம். பாஸ்கர் தன்னோட இறந்து போன அப்பா கலரை முன்னாடி நின்றுட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கான். அது என்னன்னா, அப்பா நீங்கள் சொன்னது உண்மையாயிடுச்சுப்பா, எப்படிப்பா இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு ஸ்கூலில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்கப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே நம்ம பாஸ்கர் இன்னொரு விஷயமா சொல்கிறான். அது என்னன்னா, அப்பா இப்போலாம் அம்மா முன்ன மாதிரி இல்லைப்பா, என்னை ரொம்ப திட்டுறாங்கப்பா, நான் எந்த தப்பையும் பண்ண மாட்டேன்ப்பா, ஆனால் இருந்தாலுமே அவங்க என்னை ரொம்ப திட்டுறாங்கப்பா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா. இந்த மாதிரிலாம் நம்ம பாஸ்கர் அவனோட மனசில் இருக்கிற கவலையை அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லுவான். ஏன்னா நம்ம பாஸ்கருக்கு அவங்க அப்பான்னு அவ்வளோ பிடிக்கும். இப்போ அவங்க அப்பாண்டா இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி முடிச்சுட்டு நேராக இப்போ அவனோட வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறான். அப்படி போன உடனே தன்னோட அம்மா கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்குறான் பாஸ்கர். அப்போ பாஸ்கரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டே பாஸ்கர், ஏன் அவ்வளோ லேட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு நேரம் இங்கே வர வேண்டியதானே, எங்கே போயிட்டு சுற்றிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பாஸ்கர் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா நான் வந்து அப்பாவோட கலருக்கு இதமாக போயிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாஸ்கர் சொல்ல, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. டே ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனியா, வீட்டுக்கு வந்தியா, படிச்சியா, சாப்பிட்டியா, தூங்குனியா இருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு அங்கெல்லாம் போகிற, நான் தானே உன்னை பார்த்துக்கிறேன், அவர் உன்னை பார்த்துக்கிறாரு, எதுக்காக அங்கே போகிற, ஒழுங்காக வீட்லேயே சமத்தா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கரை பயங்கரமாக திட்டுறாங்க. நம்ம பாஸ்கரும், அம்மா சாரிம்மா நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறான். கட் பண்ண நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அவன் ஒரு பொம்மை வச்சிருப்பான். அந்த பொம்மை கூட தான் எப்போ விளையாடுவான். அப்போ நம்ம பாஸ்கர் அந்த பொம்மை கூட விளையாடிட்டே இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ இருக்குதா பார்க்குறான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாருமே இல்லை, நம்ம பாஸ்கரோட அப்பா தான். கண்ணாடி போட்டுட்டு இருக்கார் இல்லையா, அவர் தான் பாஸ்கரோட அப்பா. கண்ணாடி போடாமல் இருக்கார் இல்லையா, அவர் பாஸ்கரோட அங்கிள். இப்போ கூட நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்கர் வா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரை சாப்பிட கூப்பிடுறாங்க. நம்ம பாஸ்கரோட சாப்பிட்டு முடிச்சுட்டா நீங்கள் தூங்குறான். மறுநாளும் ஆகுது. கட் பண்ணா ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. பாஸ்கரோட டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, பசங்களா இந்த மாதிரி நாளைக்கு வந்து நான் உங்களை மியூசியம் கூட்டிகிட்டு போகிறேன், ஸோ எல்லாருமே ரெடி ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாரோட கிளாஸ்லையும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கிளாஸ் ரூம்லையும் ஒருத்தர் இருக்கிறான், நல்லா மொரட்டு தடியா மாதிரி இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், மிஸ் அந்த மியூசியமில் இதுக்கு முன்னால் எவ்வளோ ஒருத்தி தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாலுமே அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்ல, நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டு சிரிச்சிடறான். அப்போ பாஸ்கர் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, இந்த மாதிரிலாம் பேய் இருக்கிறத நீ நம்புறியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஃப்ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறான், நம்ம பாஸ்கருமே இல்லைன்னு சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம பாஸ்கர் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத அந்த மொரட்டு தடியம் பையன் பார்த்துடுறான். பார்த்து அன்னைக்கு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் விட இந்த மொரட்டு தடியம் பையன் நம்ம பாஸ்கரை அடிச்சே போட்டுறான். அடிச்சு நம்ம பாஸ்கரோட மூக்கில் இருந்து பிளட்டே வர ஆரம்பிச்சுது. இப்போ அன்னைக்கு நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிலாம் வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு போக அவங்க அம்மா வழக்கம் போல பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஏய் பாஸ்கர், ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு இருக்க, படிக்காம சண்டை போட்டுட்டு இருக்கியா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, இப்போ வர உனக்கு பொறுப்பே இல்லை, பத்தாததுக்கு உன்னோட ஷர்ட் வரை கிழிஞ்சிருக்கு, காசு என்ன மரத்தில் காய்க்குதுன்னு நினைக்கிறியா, நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், உனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், இப்போ பத்தாததுக்கு உன்னோட ஷர்ட் வேற நான் புதுசாக வாங்கணும், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, உன்னை பெற்றதுக்கு நாங்கன்னா எதனா பண்ணிக்கலாம் போலகுதுரா அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ்கரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி திட்டுறாங்க. நம்ம பாஸ்கரோட மனசே உடஞ்சி போகுது. அவ்வளோதான், நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணுறேன் நம்ம பாஸ்கர். அப்போ நம்ம பாஸ்கர் என்ன பண்ணுறான்னா ஒரு பேப்பர் பேன் எடுத்துட்டு என்னமோ எழுத ஆரம்பிக்கிறான். எழுதி முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ பார்க்குறான். அப்படி பார்த்துனே இருக்கும்போது அந்த ஃபோட்டோ பின்னால் என்னமோ ஒரு அட்ரஸ் எழுதிருக்கு. அது வேற யாருதுமே இல்லை. அந்த ஃபோட்டோவில் இன்னொரு நம்பர் இருக்கார் இல்லையா, அந்த அங்கிளோடது தான். அதை பார்த்துட்டு அவரோட வீட்டுக்கு போகிறதுக்காக சில மேப்லாம் ரெடி பண்ணுறான். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை கூட விளையாடுவான் இல்லையா, அந்த பொம்மை கிட்ட அவன் எழுதின லெட்டரை வச்சுட்டு அவன் பாட்டுன்னு கிளம்புறான். அப்போ நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க மிஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாஸ்கரும் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் சொன்ன இடத்துக்கு போகிறான், அந்த மியூசியமுக்கு. அங்கே போயிட்டதுக்கப்புறம் தன்னோட மிஸ் அப்புறம்
அப்புறம் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படியே அவங்க கூட போயிட்டு மிங்கிள் ஆடுறான் நம்ம பாஸ்கர். அப்படி நம்ம பாஸ்கரும் சேர்ந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்க அந்த பட்சத்தில் அப்போ அந்த மொரட்டு தடியை அவன் கேங்கை கூட்டிட்டு வந்து நம்ம பாஸ்கரை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடிச்சு வச்சிடறான். நம்ம பாஸ்கர் ரொம்ப கதறான், ப்ளீஸ் என்னை வெளியே விட்டுருங்கடா, ப்ளீஸ் என்னை வெளியே விட்டுருங்கடா, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு கதற. ஆனால் அந்த பசங்க மதிக்கவே மாட்டானுங்க. நம்ம பாஸ்கரும் அவன் இருக்கிற அந்த ரூம்ல பின்னால திரும்பி பார்த்தா அந்த மொரட்டு தடியை சொன்ன மாதிரியே யாரோ ஒரு நபர் அந்த ரூம்ல தூக்கு போட்டு இறந்து போன மாதிரி கயிறுலாம் இருக்கு. இதை பார்த்து நம்ம பாஸ்கர் ரொம்ப அதிகமாக கதற அந்த மொரட்டு தடியை அந்த கேங்குமே அந்த டோரை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம பாஸ்கரோட காலை தடுக்கி விட்டு நம்ம பாஸ்கரை கீழே விழுற மாதிரி பண்ணிடுறாங்க. நம்ம பாஸ்கரும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனுமே அந்த இடத்துல கீழே விழுந்துறான். அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா பாஸ்கரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. பாஸ்கர் எழுதி வச்சுட்டு அந்த லெட்டரை நம்ம பாஸ்கரோட அம்மா எடுத்து படிக்கிறாங்க. அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, அம்மா நான் இந்த வீட்டை விட்டு போறோமா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப நிம்மதியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா, ஐ லவ் யூமா அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்க நம்ம பாஸ்கரோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி திரும்ப நம்ம பாஸ்கரை தான் காட்டுறாங்க. பாஸ்கருமே இப்போ அப்படியே அந்த மயக்கத்துல இருந்து மேலே எழுந்துக்கிறான். அப்படி எழுந்த உடனே அவனோட பின்னால பாக்குறான் பாருங்க. அப்போ இந்த மாதிரி அந்த எம்டிஆர் இருந்த அந்த தூக்கு கயிறில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்படியே நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வர அந்த இடம் ஃபுல்லாகவே என்னென்னமோ இருக்கு. இதை பார்த்து நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கீழே இறங்குறான் பாருங்க ஸ்டெப்ஸில். அப்படி வரும்போது கீழே இருந்து ஏதோ ஒரு பேய் வருது மேலே. அவ்வளோதான் நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு வெளியே வந்துடுறான் மெயின் ரோடுக்கு. அப்படி வந்து பார்க்கும்போது பஸ் ஸ்டாப் போகிறோமா ஒரு பெண் அழுகிய நிலையில உக்காந்துட்டு இருக்கா. நம்ம பாஸ்கரும் அந்த பெண்ணை பார்த்து மேடம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பெண் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம அந்த இடத்துல ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல ஏறி நேரம் எங்கேயோ கிளம்புறா. நம்ம பாஸ்கரும் இதா சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறிக்கிறான். அப்படி அந்த பஸ்ல உட்காந்த உடனே டிடிஆரும் வந்து டிக்கெட் எடுக்க வராரு. நம்ம பாஸ்கரும் அவன் கிட்ட இருக்கிற ஏதாச்சும் காசு இருக்கான்னு பாக்குறான். பார்த்தா அவன் பாக்கெட்ல காசே இல்லை. அப்ப நம்ம பாஸ்கர் என்ன பண்றான்னா டிடிஆர் கிட்ட நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சீட்டு கீழே நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிறான். டிடிஆரும் வந்து பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாஸ்கரும் டிடிஆர் போனதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு மேலே சீட்ல இருந்து உட்காந்துக்கிறான். அப்படி உட்காந்துட்டு அவனோட பக்கத்துல பார்த்தா ஒரு வயசான நபர் இருக்காரு. அந்த வயசானவரை நம்ம பாஸ்கரை பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாரு. நம்ம பாஸ்கரும் அவரை பார்த்து திரும்ப ஸ்மைல் பண்றான். ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம பாஸ்கர் திரும்ப விண்டோவை பார்க்கறான். விண்டோவை பார்த்துட்டு திரும்ப அந்த பெரியவரை பார்த்தா இந்த மாதிரி நம்ம பாஸ்கரோட கண்ணுக்கு என்னென்னமோ விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம பாஸ்கர் என்ன பண்றான்னா அந்த பஸ் விட்டு இறங்கி நேராக அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போறான். அங்க போயிட்டு அவங்க அப்பாவோட கல்லறை முன்னால நின்றுட்டு, அப்பா நான் இந்த மாதிரி அந்த இடத்துல விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த மாதிரி அமானுஷ்யமான அந்த காட்சிகள் எனக்கு தெரிய ஆரம்பிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ்கர் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ஆனா இந்த இடத்துலயும் நம்ம பாஸ்கரோட கண்ணுக்கு பல பேய்ங்க தெரிய ஆரம்பிக்குது. உடனே நம்ம பாஸ்கர் என்ன பண்றான்னா அவங்க அங்கிளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். எப்படியோ ஒரு வழியா நம்ம பாஸ்கரும் அவன் வச்சுட்டு இருந்த மேப் மூலியமா அங்கிளோட வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். இவர் தான் நம்ம அங்கிள். நம்ம அங்கிள் பேரு ஆண்டன். நம்ம ஆண்டனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் பாஸ்கரை பார்த்ததுனால, வாப்பா வாப்பா பாஸ்கர், உன்னை சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தது, வா என்னோட ஃபேமிலியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டன் ஃபர்ஸ்ட் அவரோட ஒய்ஃபை காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 அழகான பெண் குழந்தைகளை காட்டுறாங்க. இப்போ நைட் டைமும் ஆயிடுச்சுல, அதனால இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம பாஸ்கர் இவங்களும் நோட் பண்றான். இந்த ஃபேமிலி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கமா இருக்கு. ஏன்னா தன்னோட ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் ஒரு நாளும் இங்க இருக்கான். அப்போ ஆண்டனோட ஒய்ஃப் ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, பசங்களா இந்த இயர் நானும் அப்பாவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆண்டனோட 2 சின்ன பசங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த நம்ம பாஸ்கரும் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இருக்காங்களா, நம்ம ஆண்டனோட ஒய்ஃப் கூட அப்படியே உட்காந்து புக்கு படிக்கிறாங்க. அப்ப நம்ம பாஸ்கர் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கறான். அது என்னன்னா, ஆண்டி எனக்கு ஒரு டவுட், உங்க வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே அதெல்லாம் எப்படி? எனக்கும் எங்க வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமா, ஆனா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், என்னை எங்க அம்மா எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ்கர் அவனோட மனசுல இருக்கிற கவலை எல்லாம் ஆண்டனோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல, அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, அம்மா உன்னை திட்டுறாங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாம எந்த ஒரு அம்மாவும் தன்னோட பையனை திட்ட மாட்டாங்கப்பா. எல்லாரோட அம்மாக்கும் அவங்க பசங்கன்னா அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து நம்ம ஆண்டன் வந்து நம்ம பாஸ்கரை கூப்பிடுறாரு. பாஸ்கர் வா நான் உன்னோட ரூமை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம பாஸ்கரும் கூடியே போறான். அப்படியே கூட்டிட்டு போயிட்டு, இந்த பாஸ்கர் இதுதான் உன்னோட ரூமு, ரொம்ப உனக்காகவே நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாடிஃபை பண்ணிருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாஸ்கர் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, இங்க பாருப்பா, நீ லைட் ஆஃப் பண்ணணும்னா 2 முறை கை தட்டினாலே போதும், லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இதுவே நீ லைட் ஆன் பண்ணணும்னா மறுபடியும் 2 தடவை கை தட்டு ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பாஸ்கரும் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம பாஸ்கரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க தன்னோட பையன் தன்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. திரும்ப கட் பண்ணி நம்ம பாஸ்கரை தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம பாஸ்கர் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டே இருக்கும்போது அவனை
சுத்தி நிறைய பேய்கள் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்படி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது டோர் வெளியே இருந்து என்னமோ சவுண்ட் கேக்குது. அப்ப நம்ம பாஸ்கர் என்ன பண்றான், லைட் ஆன் பண்ணிட்டு டோர் வெளியே போயிட்டு பாக்குறான் பாருங்க. அப்படி பார்க்கும்போது வெளியே நம்ம ஆண்டனோட 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அவங்க நம்ம பாஸ்கர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு பாஸ்கர், அப்பா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நைட் டைம்ல வெளியே வந்து பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம பாஸ்கருக்கு ஒண்ணுமே புரியல. அவன் திரும்ப போயிட்டு அவனுடைய பெட்ல படுத்துக்கிறான். அப்படி நம்ம பாஸ்கர் படுத்ததுக்கு அப்புறம் அவனோட ரூம்ல யாரோ நடமாடுற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்ப நம்ம பாஸ்கர் என்ன பண்றான்னா, அவனோட ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்து அவன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக ட்ரை பண்றான். அப்படி போகும்போது அங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் யாரோ போட்டோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்ப அந்த இடத்துல ஆண்டனோட 2 பொண்ணுங்க மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, பாஸ்கர் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, நைட் டைம்ல நம்ம கீழே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம பாஸ்கருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பாஸ்கரும் திரும்ப அவனுடைய ரூமுக்கு வந்துடுறான். ரூம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாஸ்கர் அப்படியே விண்டோ வழியா பாக்குறான் பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட்ல யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே கீழே பாக்குறான் பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வயசானவங்க கையில் ஏதோ வச்சுட்டு இருக்காங்க. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம ஆண்டனோட வீட்டு வாசல்லே வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. நம்ம பாஸ்கருக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சைடு யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மள காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம பாஸ்கர் இருக்கிற வீட்டுல அப்படியே பொழுது வெடிது. அவனுமே அப்படியே ஒரு மாதிரி தூங்கி எழுந்துடுறான். தூங்கி எழுந்து அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறான் பாருங்க. அப்படி போகும்போது ஆண்டன் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பாஸ்கரும் வந்து பாத்தீங்கன்னா, அங்கிள் குட் மார்னிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆண்டன் அப்படியே அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம பாஸ்கர் என்ன பண்றான், நேரா போயிட்டு ஆண்டனோட ஸ்கிரீனை பாக்குறான் பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஆண்டனோட ஸ்கிரீனே அப்படியே பிளாக்கா இருக்கு. நம்ம பாஸ்கருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இவர் என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டே இருக்க அவரும் அப்படியே திரும்பி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஆண்டனோட ஒய்ஃப் வந்து, எங்க எல்லாருமே வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், எல்லாருமே சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம பாஸ்கர் ஆண்டன் எல்லாருமே வந்து உட்காந்துறாங்க. உட்காந்து அப்படியே அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டே இருக்க அந்த சமயத்துல நம்ம பாஸ்கர் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அது என்னன்னா, நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ராத்திரி டின்னர்ல என்ன ஃபுட்டு சாப்பிட்டானோ அதே ஃபுட்டு தான் இப்போ இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி நம்ம ஆண்டனோட ஒய்ஃப் என்ன டாபிக்கை பத்தி பேசினாங்களோ அதே டாபிக்கை தான் இப்பவும் பேசுறாங்க, அந்த வெக்கேஷனை பத்தி. நம்ம பாஸ்கருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அவன் பாட்டுன்னு ஏந்து வந்துடுறான் வெளியே. வந்து அப்படியே ஒரு மாதிரி சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த சமயத்துல நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அப்படியே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கான். அது என்னன்னா, ரோட்டோரமா அழகா ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு போறாள். இவ பேர் தான் இரினா. இந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து நம்ம பாஸ்கருக்கு ஹார்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஃபயர் பத்திக்கிச்சு. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஒரு கட்டத்துல இரினா அப்படியே நடு காட்டுல நின்னுட்டு இருக்கா. அப்படி நின்னுட்டே இருக்கும்போது நம்ம பாஸ்கரும் போயிட்டு ஹலோ ஹாய் அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த இரினா முன்னால ஒரு பேய் நின்றுட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம பாஸ்கரும் பாத்துறான். பார்த்து அந்த பொண்ணு கிட்ட, ஏ பொண்ணே, உன் முன்னால பாத்தியா, அங்க ஒரு பேய் நின்றுட்டு இருக்கு, அங்க போகாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இரினா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, எனக்கும் அங்க என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. அங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா, அவன் நம்மள எதுவுமே பண்ண மாட்டா. நான் இந்த இடத்துக்கு வீக்லி சாட்டர்டே வருவேன், எனக்கு இந்த இடம் அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாஸ்கர் ஒரு விஷயம் கேட்கறான். அது என்னன்னா, அப்ப உன்னாலையும் இந்த மாதிரி பேய்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இரினாவும் ஒரு விஷயம் சொல்றாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்க இந்த சமயத்துல பின்னாலேயே அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருது. அப்ப இரினா ஒரு ஓரமா உக்காந்து நம்ம பாஸ்கர் கிட்ட ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அது என்னன்னா, அவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரினா கிட்ட ஒரு தாயத்து மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு பையில. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேய் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது அந்த தாயத்தை நம்ம அவங்க மேலே போட்டோம்னா பேய் அவங்கள விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம இரினாக்கு இருக்கு. நீ வேணா இதை தொட்டு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம இரினா நம்ம பாஸ்கர் கிட்ட சொல்ல, நம்ம பாஸ்கரும் அந்த பை உள்ள தொட்டு பார்க்கறான். பார்த்தா உள்ள என்னமோ இருக்கும் போல டக்குன்னு கையெடுத்துறான். அப்ப இரினா ஒரு விஷயம் கேட்கறாங்க. அது என்னன்னா, ஆமா பாஸ்கர், உனக்கு எப்படி இந்த பேய்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம பாஸ்கரும் அவனுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நான் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன், என் தலையில அடிபட்டுச்சு, அதுல இருந்து எனக்கு பேய்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே நம்ம இரினா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு நம்ம பாஸ்கரை கூட்டிட்டு போக அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான விஷயம். அது என்னன்னா, நம்ம பாஸ்கர் ஆண்டன் வீட்டு வெளியே ஒரு பாட்டியை பார்த்து பயந்துருப்பான் இல்லையா, அந்த பாட்டி தான் நம்ம இரினாவோட பாட்டியே. அவங்க பார்த்து நம்ம பாஸ்கர் முன்னால கிட்ட வர நம்ம பாஸ்கர் அவங்கள பார்த்து பயந்து அலறி அடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கே ஓடிடுறான். அப்படி நம்ம பாஸ்கர் அவனோட வீட்டுக்கு போகும்போது கீழே ஒரு விஷயத்த பாக்குறான். அது என்னன்னா, இதுக்கு முன்னால நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா விண்டோல இருந்து பார்க்கும்போது இரினாவோட பாட்டி கையில என்னமோ வச்சுட்டு அவங்களோட வீட்டு வெளியே வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த இப்ப நம்ம பாஸ்கர் பாக்குறான். இது வேற எதுவுமே இல்ல, இது ஒரு ஃபுட்டு. இப்ப நம்ம பாஸ்கர் என்ன பண்றான், நேரா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆண்டனோட வீட்டுக்கு போறான் பாருங்க. போன உடனே வழக்கம் போல நம்ம பாஸ்கரை டின்னர் சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்னன்னா, டின்னர் டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபுட்டுமே இதுக்கு முன்னால அவங்க வீட்டு வெளியே
பார்த்திருப்பான் இல்லையா, இரினாவோட பாட்டி வச்ச அந்த ஃபுட் தான் இந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்து நம்ம பாஸ்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அதிர்ச்சி. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால ஆண்டனோட ஒய்ஃப் என்ன டாபிக் பத்தி பேசியிருப்பாங்களோ அதே டாபிக்கா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதான்ப்பா அந்த வெக்கேஷனை பத்தி. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம ஆண்டனோட ஒய்ஃப் புக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையும் நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்கர் இதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அவனுடைய பெட்ரூம்ல போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் பல பேய்ங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்கரை சுத்தி இருக்கு. நம்ம பாஸ்கரும் அப்படியே பயந்துகிட்டே இருக்க முடியாம அப்படியே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே கிளம்புறான். அப்படி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஆண்டனும் அவங்களுடைய ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு என்னென்னமோ வருது, அதெல்லாம் நமக்காக வரலன்னு மட்டும் எனக்கு கரெக்டா தெரியும், ஆனா அது வேற யாருக்கோ வருது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம பாஸ்கரும் பாத்துறான். அவங்க பேசுறத கேட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஆளு கிளம்புறான் பாருங்க. அப்படி போகும்போது திரும்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கேமரால போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம பாஸ்கரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போறான் பாருங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல, சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கான். அப்ப அங்க இந்த மாதிரி ஒரு பேய் வந்து நம்ம பாஸ்கரை பிடிக்க நம்ம பாஸ்கரும் அதுகிட்ட மாட்டின்னு தவிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம காட்டுறாங்க. யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அவங்க பிளாக் மேஜிக் பண்ண இந்த இடத்துல நம்ம பாஸ்கரை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூரமா போயிடுது. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாஸ்கர் அங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த பேய் விடாம நம்ம பாஸ்கரை துரத்திட்டே வருது. ஒரு வழியா அந்த பேய்க்கு ஜகா கொடுத்துட்டு நம்ம பாஸ்கர் என்ன பண்றானோ ஆண்டனோட டோர் வெளியே நின்னுட்டு அங்கிள் அங்கிள் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்த. ஆனா ஆண்டனு அப்புறம் ஒய்ஃப் அவங்க பசங்களை வச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம பாஸ்கர் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் கிட்ட வந்துட்டே இருக்கு. ஆனா அதே சமயம் அந்த பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்க அந்த நபர் ஏதோ ஒரு மந்திரம் போட நம்ம பாஸ்கரை பிடிக்க வந்த அந்த பேய் அங்க இருந்து தூரமா போயிடுது. இந்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி அப்படியே முடிய மறுநாளும் ஆகுது. நம்ம பாஸ்கர் அவன் தூக்கத்துல இருந்து அப்படியே எழுந்துக்கிறான். அப்படியே எழுந்து கீழே வந்தா நம்ம ஆண்டன் அப்படியே வழக்கம் போல ஏதோ லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பாஸ்கரும் திரும்ப போயிட்டு அந்த லேப்டாப்பை பார்த்தா திரும்பவும் அந்த லேப்டாப் பிளாக் ஸ்கிரீன்ல தான் இருக்கு. நம்ம பாஸ்கரும் அங்கிள் அப்படின்ற மாதிரி கூப்பிட இந்த மாதிரி திரும்பி பார்த்தா நம்ம பாஸ்கர் எப்படி சும்மாவா இருப்பான், அவன் பயந்துடுறான். அந்த சமயம் பார்த்து நம்ம ஆண்டனோட ஒய்ஃப் வந்து எல்லாருமே வாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனை பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஆண்டனே இல்லை. அவ்வளோதான். இதை பார்த்து நம்ம பாஸ்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடா பாவீங்களா நான் எங்கே வந்துடா மாட்டிக்கினேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம இரினாவோட வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறோம். அங்கே போன நம்ம பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா இரினா கிட்ட இரினா என்னை வந்து நைட்டில் பேய்ங்கெல்லாம் அட்டாக் பண்ணுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அந்த மாதிரி நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரினா கிட்ட சொல்ல அதுக்கு இரினா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு பாஸ்கர், பொதுவா இந்த பேய்ங்கெல்லாம் நம்மள அட்டாக் பண்ணாது, அப்படி ஒன்று அட்டாக் பண்ணதுன்னா என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து உன்னோட வீட்டில் இருந்தா சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரினா சொல்ல நம்ம பாஸ்கருக்கும் அதுதான் ஓகே அப்படின்ற மாதிரி படுது. அப்ப நம்ம இரினா என்ன சொல்றாங்கன்னா, இரு பாஸ்கர் நானும் உன் கூட வரேன் உன்னோட வீடு வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ரெண்டு பேருமே பாஸ்கரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க போன நம்ம பாஸ்கர் அவனோட வீட்டு கிட்ட போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல திடீர்னு அங்க இருந்து ஓடி வந்து திரும்ப அவனோட வீட்டுக்கே கிளம்பிடுறான், அதாவது ஆண்டனோட வீட்டுக்கு. இப்ப அன்னைக்கு ராத்திரி நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கான். அப்படி படுத்துட்டே இருக்கும்போது அவனை சுத்தி திரும்ப நிறைய பேய்ங்க இருக்கிற மாதிரி இந்த தடவை அவனுக்கு தெரியுது. இதை பார்த்து நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட இருக்க அந்த சமயத்துல அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம பாஸ்கர் வந்து பிடிச்சிருது. நம்ம பாஸ்கரும் எப்படியும் அந்த பேய் கிட்ட அப்படி இப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி எப்படியோ தப்பிச்சு கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வந்துடுறான். வந்து ஒரு சோஃபா பின்னால உட்காந்துறான் பாருங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இரினாவை தான் காட்டுறாங்க. இரினா தன்னோட பாட்டி கிட்ட பாட்டி இந்த மாதிரி நம்ம பாஸ்கருக்கு ஹெல்ப் பண்ண பாட்டி, அவனை சுத்தி என்னென்னமோ நடக்குது பாட்டி, ப்ளீஸ் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டியுமே ஓகே சொல்றாங்க. இப்ப திரும்ப நம்ம பாஸ்கரை தான் காட்டுறாங்க. நம்ம பாஸ்கர் ஒளிஞ்சிட்டு இருக்கால அவன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு 4-5 பொண்ணுங்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அப்படி இப்படின்னு கொஞ்சம் வலிச்சு போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. அப்ப நம்ம பாஸ்கர் என்ன பண்றான், தப்பி தவறி தெரியாதனமா ஒரு ஐட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் தள்ளி விட்டுறான். அந்த சவுண்ட் கேட்டா இந்த பொண்ணுங்க அந்த கேமராவை அங்கேயே கீழே போட்டுட்டு வெளியே ஓடிடுறாங்க. அப்ப நம்ம பாஸ்கர் என்ன பண்றான், அந்த கேமராவை எடுத்து அந்த கேமராவோட போட்டோவை பாக்குறான் பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த போட்டோல இந்த வீடு அப்படியே எரிஞ்ச நிலைமையில இருக்கு. இப்போதான் நம்ம பாஸ்கருக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னா, இந்த வீட்டுல இருக்கிற ஆண்டனோட ஃபேமிலி இந்த வீட்டு தீ பிடிச்சி எரிஞ்ச நிலைமையில இருக்கு. அப்படின்னா ஆண்டனோட ஃபேமிலி இந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல அவங்களுமே இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாஸ்கருக்கு தெரிய வருது. தெரிஞ்ச அடுத்த செகண்டே இந்த வீட்டை விட்டு நேரா எங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம இரினாவை தான் காட்டுறாங்க. இரினா தன்னோட பாட்டி கிட்ட பாட்டி இந்த மாதிரி ஆண்டனோட வீட்டுல பாஸ்கர் இல்ல பாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம இரினா சொல்ல பாட்டியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியுமா, வா நம்ம அங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம பாஸ்கரை தான் காட்டுறாங்க. பாஸ்கர் தன்னோட சொந்த வீட்டுக்கு தான் போயிருக்கான். அங்க போனா தன்னோட அம்மாடியே உக்காஞ்ச நிலையில அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு நம்ம பார்க்கும்போதுதான் இங்க இன்னொரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம பாஸ்கர் இதுக்கு முன்னாலே இறந்து போயிட்டு இருக்கான். எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா அவன் தலையில அடிபட்டிருக்கோம் இல்லையா, அது எப்படின்னா அவன் மியூசியம்ல இருக்கும்போது அந்த பசங்க தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம பாஸ்கர் கீழே விழுந்திருப்பான். அவன் எழுந்துக்கும் போது, அதாவது அவன் ஆவியா எழுந்திருப்பான். அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம காட்டுறாங்க. அங்க என்ன இருந்திருக்குதுன்னா, ஒரு பெரிய ஆணி இருந்திருக்குது. அதுல போயிட்டு நம்ம பாஸ்கரோட மண்டை பட அவ்வளவுதான்.
பாஸ்கர் அங்கேயே ஸ்பாட் அவுட். அதுல இருந்து தான் அவன் ஆவியை நமக்கு ஒரு சீனா காமிச்சிருக்காங்க. இந்த பஸ்ல டிடிஆர் அவனை விட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா இரினாவோட அந்த தாயத்தை தொட்டிருக்க மாட்டான், டக்குன்னு கையெடுத்துட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஆண்டனோட வீட்டுல நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா ஓரமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப ஒரு சில பொண்ணுங்களாம் வருவாங்க இல்லையா, அப்ப நம்ம பாஸ்கர் அவங்க கண்ணு தெரிஞ்சிருக்க மாட்டான். அப்ப நம்ம பாஸ்கர் என்ன பண்ணிருப்பானா அங்க இருந்து ஒரு ரைட் எடுத்து தள்ளி விட்டுருப்பான். அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டு அவங்க எல்லாருமே ஓடி இருப்பாங்க. இதனாலதான் நம்ம பாஸ்கர் அவங்க கண்ணு தெரிஞ்சிருக்க மாட்டான் இல்லையா, அதனால ஏதோ ஒரு பேய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து ஓடி இருப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம இரினாவும் வரா. இரினாவும் வந்து ஆமா பாஸ்கர், இந்த மாதிரி நீ இறந்துட்ட, அதை நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்த பாஸ்கர் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம பாஸ்கரோட அம்மா இருக்காங்க, அவங்க நம்ம இரினா அப்புறம் அவங்க பாட்டியை பார்த்து யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம இரினாவோட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, நீ இப்பவே நீ பண்ற அந்த ரிச்சுவலை இப்பவே நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இங்க இன்னொரு ட்விஸ்ட். அது என்னன்னா, நம்ம பாஸ்கரோட அம்மா இருக்காங்கல்ல, தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்ச அவங்க தன்னோட பையனை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் கிட்ட ஒரு ரிச்சுவல் போட்டிருக்காங்க, ஒரு ஒப்பந்தம். அதனாலதான் இவங்க ரிச்சுவல் பண்ண நம்ம பாஸ்கரை ஒரு பேய் வந்து பாத்தீங்கன்னா வலிச்சிட்டு போக வரும். அதே சமயம் ரிச்சுவல் பண்ண பாஸ்கரை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பேய் அங்க இருந்து தூரமா போவோம் இல்லையா, அது எப்படி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த ரிச்சுவல் பண்ணது வேற யாருமே இல்ல, நம்ம இரினாவோட பாட்டி தான். இந்த மாதிரி நம்ம இரினாவோட பாட்டி, இங்க பாருமா, நீ இந்த மாதிரி ரிச்சுவல் பண்ண உன்னோட பையனுக்கு நீ கஷ்டத்தை தான் கொடுக்குற அப்படின்ற மாதிரி நம்ம இரினாவோட பாட்டி பாஸ்கரோட அம்மா கிட்ட சொல்ல, அவங்களுமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பாஸ்கரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்கம்மா, நான் என்னோட பையனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவனை நான் ரொம்ப திட்டேன், அவன்கிட்ட நான் மன்னிப்பு சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த ரிச்சுவலை பண்ணமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இந்த ரிச்சுவலை வாபஸ் வாங்கிக்கிறேமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அந்த இடத்துல திரும்ப கரெக்டா அந்த பேய் வந்துடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாஸ்கரோட அம்மா ஒப்பந்தம் போட்டாங்க, இப்ப திடீர்னு கேன்சல் சொன்னா என்ன ஆகும், வேற வழியே இல்ல, அந்த பேய் வந்து அதோட வேலையை செஞ்சுட்டு தான் போகும். அப்ப நம்ம பாஸ்கரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க போயிட்டு அந்த பேய் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த பேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்கரோட அம்மாவை ஆக்குபை பண்ணிடுச்சு. அப்ப நம்ம இரினாவோட பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வச்சுட்டு இருந்த பை உள்ள இருந்து சில மந்திர பவுடர் எடுத்து பாஸ்கரோட அம்மா மேல போட அவங்களுமே அப்படியே துடிக்கிறாங்க. அப்ப நம்ம இரினாவோட பாட்டி ஒரு சில மந்திர வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல, நம்ம பாஸ்கர் ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருப்பான் இல்லையா, அந்த பொம்மையை எடுத்து பாஸ்கர் அம்மா உள்ள இருக்கிற அந்த ஆவியை இந்த பொம்மை உள்ள செலுத்திடுறாங்க. இந்த பொம்மையும் அப்படி இப்படின்னு ஆடுது. அப்ப நம்ம இரினா என்ன பண்றா, ஒரு கயிறு எடுத்து அந்த பொம்மையை ஃபுல்லா சுத்தி கட்டிட, அவ்வளவுதான். இப்ப அந்த ஆவி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மைக்குள்ள வந்துருச்சு. நம்ம பாஸ்கரோட அம்மாவும் பழைய நிலைமைக்கு வராங்க. அப்ப நம்ம பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். நம்ம பாஸ்கரால அவன் சொல்ற விஷயத்த அவங்க அம்மாவால கேட்க முடியாது இல்லையா. அப்ப நம்ம பாஸ்கர் என்ன தெரியுமா பண்றான், அவன் சொல்ற விஷயத்த இரினா மூலியமா அவங்க அம்மா கிட்ட சொல்றான். நம்ம பாஸ்கர் என்ன சொல்ல வரானா, அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே இல்லம்மா, நீங்க என்ன திட்டுறது அது உங்களுடைய உரிமைமா, நான் என்னைக்குமே அதை பத்தி கவலைப்பட்டதே இல்லம்மா, நான் இங்க வந்ததே நான் போயிட்டு வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான்மா, ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கர் கதறி கதறி அழுகுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம இரினாவோட பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய ஸ்டோரேஜ் ரூம்ல ஒரு பாக்ஸ்ல அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சதுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொம்மையை தான் நம்மளுக்கு அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. இந்த இடத்துல சைலாம் அப்படின்ற இந்த படம் முடியுது. எப்படி இருக்கு இந்த படம், நான் உங்களுக்கு சூப்பரா சொன்னா விறுவிறுப்பா போச்சா, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பேய் படத்துல இல்ல ஏதாச்சும் அட்வென்ச்சர் மூவில உங்களை பார்க்க வரேன். அப்புறம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ பஸ்ஸோ இல்ல சைக்கிளோ இல்ல ஆட்டோவோ ஊபரோ ஓலவோ ஏதாச்சும் பிடிச்சி உங்க போனுக்கு வரும். அப்படி போனுக்கு வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுல. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.